ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கண்ணூரில் ஓணம் ஃபேர் போட்டிருக்காங்க. இன்றைக்கி சண்டே நாங்கள் ஓணம் ஃபேர்க்காக போயிருந்தோம். அங்கே நைக்ரா ஃபால்ஸ் ஸ்பெஷலாக போட்டிருந்தாங்க. இதுதான் அந்த நைக்ரா ஃபால்ஸ். வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க. எல்லோரும் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்களும் என்ஜாய் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். ஒரிஜினலாக வாட்டரெல்லாம் ஃபால் பண்ணி வரும்போது சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதில் டிஜேலாம் செட் பண்ணி பாட்டெல்லாம் போட்டு எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சரைவல் வாட்டர் ஃபால்ஸ். இதுவும் சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதில் வந்து நம்ம உள்ளே போய் விளாடலாம். என் பையன் அங்கே உள்ளே போய் தண்ணியில் விளையாடிட்டு இருக்கான் பாருங்கள். அவன் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். இது நாங்கள் செகண்ட் டைம் போகிறோம். அவனுக்கு அதை விட்டு வரவே மனசு இல்லை. என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கான், விளையாடிட்டே இருக்கான். அடுத்து பேர்ட்ஸ் எல்லாம் செட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பெரிய பேர்ட்ஸ் ஒன்றும் இல்லை, குட்டி குட்டி லவ் பேர்ட்ஸு, புறா அந்த மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. அது நம்ம கையிலெல்லாம் வந்து உட்காரும். இன்றைக்கி அவ்வளோவா வரல. அங்கங்கேயா குட்டி குட்டியாக பேர்ட்ஸ் இருந்தால் 2 புறா இருக்குது மேலே. கீழெல்லாம் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். புறா தீனி சாப்பிட்டுட்ருக்கு. அன்றைக்கி ஃபஸ்ட் டைம் நாங்கள் போகும்போது நிறைய பேர்ட்ஸ் இருந்துச்சு. இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. லவ் பேர்ட்ஸ் எல்லாம் உட்காந்துருக்கு பாருங்கள். தனியாக டோக்கன் எடுத்து இந்த அனிமல்ஸ் எல்லாம் நம்ம கையில் தருவாங்க. ஸ்னேக்கு தனியாக டோக்கன் எடுக்கணும். அமௌண்ட் தனியாக பே பண்ணி. ஒரே ஒரு பேரட் வச்சுருந்தாங்க, ஒரு ஸ்னேக்கு. இங்கே பாருங்கள், ஸ்னேக் எடுத்து கொடுக்குறாங்க. இது வந்து ஃபோட்டோ பாயிண்ட்டாக செட் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளேயே அந்த பாப்பா பயந்து பயந்து வச்சுருக்கா. ஸ்னேக் வச்சுருக்கான் தம்பி. அதுக்கப்புறம் இது வந்து தனியாக செட் பண்ணியிருக்காங்க. ரோபோ டாக் வச்சுருந்தாங்க. என் பையன் பார்த்து பயந்துகிட்டே இருந்தான், கிட்ட போவே மாட்டேன்னு. அது நடக்குது, ஷேக்கன் கொடுக்குது. எல்லோரும் அதுலேயும் போய் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் உள்ளே பாப்கார்ன் அதெல்லாம் செட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இதெல்லாம் ஃபர்னிச்சர் அட்வர்டைஸ்மெண்ட்காக கொண்டு வந்திருந்தாங்க. பெட்டு, வார்ட்ரோபு, அந்த மாதிரி சோஃபா செட் எல்லாமே. அப்புறம் நிறைய புக் ஸ்டாலெல்லாம் போட்டிருந்தாங்க. அப்புறம் நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், பிக்கிள்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. வித்தியாசமாக எல்லாம் வச்சுருந்தாங்க. நிறைய ஸ்டால் உள்ளே போட்டிருந்தாங்க.
ஃபுட் கோர்ட்டு வச்சுருந்தாங்க. ஐஸ்கிரீம், மிளகா பஜ்ஜி அந்த மாதிரி. அப்புறம் கிட்ஸுக்கு கொஞ்சம் கேம் தனியாக வச்சுருந்தாங்க. அப்புறம் பெரியவங்களுக்கு கேம் செட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பேய் வீடு, கோஸ்ட் ஹவுஸ்ன்னு வச்சுருந்தாங்க. ரொம்பலாம் பயமாக இல்லை. என் பையன் ஃபஸ்ட்டு வெளியே வந்துட்டான் பார்த்துட்டு. அதுக்கப்புறம் வேறு எந்த கேம்லேயுமே விளையாட மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தவன் அந்த பேய் வீடை பார்த்தோன்னே என்னமோ அவனுக்கு போனவே ரிட்டன் வந்து அதில் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவங்க அப்பாவும் போயிட்டு வந்தாங்க. அப்புறம் இது மரணக்கிணறு. உள்ளே மேலே ஏறி பார்க்கணும். நிறைய வண்டியெலாம் உள்ளே ஓட்டுவாங்க. இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. எல்லாருமே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது வந்து நிறைய செடி கடைங்களும் உள்ளே இருந்துச்சு. நானும் செடி வாங்கிட்டு வந்தேன். நான் சொன்னேன்ல ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக திரும்பவும் கோஸ்ட் ஹவுஸ் வந்திருந்தான். போயிட்டு வந்து அவனோட ரியாக்ஷனை பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டோம். நீங்களும் கண்ணூர்லேருந்து போய் என்ஜாய் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.